மழைக்காலத்துக்கு பிறகு வெள்ளம் வடிய துவங்கிருச்சு. இப்போ காசி கங்கையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படகு சவாரியை துவக்கியிருக்காங்க. அண்ணாமலை அருணாச்சலம் எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. காசியிலிருந்து இந்த காணொளி. காசி ஒரு முக்கியமான சிவஸ்தலம் மட்டும் கிடையாதுங்க. இங்கே ஒரு முக்கியமான வைணவ ஸ்தலமும் இருக்குது. சைவர்களுக்கு எப்படி காசி விஸ்வநாதரோ அதே மாதிரி வைணவர்களுக்கு இங்கே விஷ்ணு பகவான் இருக்காரு. அந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விஷ்ணு பகவான் இங்கு பிந்து மாதவரா இங்கே இருக்காரு. காசியே இரண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிவன் வாழுகின்ற கேதார்கண்ட சிவகாசி, இன்னொன்று விஷ்ணு பகவான் வாழுகின்ற விஷ்ணு காசி. காசியில் இருக்கிற படித்துறைகளில் முக்கியமான படித்துறை பஞ்சகங்கா படித்துறை. இந்த பஞ்சகங்கா படித்துறையில் 5 நதிகள் சங்கமிக்குது. கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதிகள் மட்டும் இல்லாமல் இந்த படித்துறையில் மட்டும் கிரானா, தூத் பாபா அப்படிங்கிற 2 நதிகள் சங்கமிக்குது. இந்த கிரானா, தூத் பாபா பற்றிய நதிகள் பற்றிய விளக்கத்தை நான் இன்னொரு காணொளியில் போடுறேன். இந்த 5 நதிகளும் சங்கமிக்கிறதுனால இந்த படித்துறைக்கு பஞ்சகங்கா படித்துறைங்கிற பெயர் வந்திருக்கு. நெடுங்காலத்துக்கு முன்னாடி பிந்து மகரிஷி அப்படிங்கிற ஒரு ரிஷி இந்த பஞ்சகங்கா படித்துறையில விஷ்ணு பகவானை நோக்கி கடுமையா தவம் இருக்காரு. அவருடைய தவத்தல மகிழ்ந்த விஷ்ணு பகவான் அவர் முன்னாடி காட்சி அளித்து என்ன வர வேண்டும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ரிஷி சொல்றாரு, நீங்க எப்பவுமே இங்க இருந்து பக்தர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் பாலிக்கணும்னு. பகவான் விஷ்ணுவும் அவர் சொன்னதை கேட்டு மகிழ்ந்து போய், உன்னுடைய பெயராலேயே நான் இங்க இருக்கேன், தங்கி இருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னையிலிருந்து அந்த விஷ்ணு பகவான் பிந்து மாதவர் என்று இங்கு அழைக்கப்படுகிறார். காசியில பிந்து மாதவர்ங்கிற கோவில் மிகவும் முக்கியமான கோவில். காசியில பிந்து மாதவராகவும், திரிவேணி சங்கம்ல வேணி மாதராகவும், ராமேஸ்வரத்துல சேது மாதவராகவும், ஸ்ரீரங்கத்துல சுந்தர மாதவராகவும் மகாவிஷ்ணு அருள் பாலிக்கிறார். பஞ்சகங்கா படித்துறையிலேயே விஷ்ணு பகவான் பிந்து மாதவரா இருக்கிறதுனால இந்த படித்துறையில கங்கை நதியில நீராடி விட்டு விஷ்ணு பகவானை தரிசனம் பண்றவங்களுக்கு விஷ்ணு பகவான் தன்னுடைய பூரண அருள் பாலிக்கிறார். காசியில ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்லுவாங்க, சிவைக்கிய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுசிய ஹிருதயம் சிவம் அப்படின்ட்டு. அதாவது சிவனுடைய ஹிருதயத்துல விஷ்ணு பகவானும், விஷ்ணுவோட ஹிருதயத்துல சிவபகவானும் குடியிருக்கிறாருங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய இது. காசி சிவபெருமான் பாதி காசியை விஷ்ணு பகவானுக்கு தானம் கொடுத்துட்றாரு. மீதி இருக்கிற காசியில அவர் வாழ்றாரு. அதாவது 2ஆ பிரிச்சிடுறாங்க. அந்த விஷ்ணு பகவானுக்கு தானம் கொடுக்கப்பட்ட காசி விஷ்ணு காசினும், சிவபெருமானுக்கு இருக்கிற காசி கேதார்கண்ட சிவகாசினும் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த விஷ்ணு காசியில தான் பஞ்சகங்கா படித்துறை இருக்கு. அந்த பஞ்சகங்கை படித்துறைக்கு மேலதான் நம்ம பிந்து மாதவர் கோயில் அமைந்திருக்கு. இந்த பிந்து மாதவர் கோயில் அவுரங்கசீப்பின் படையெடுப்புல இடிக்கப்பட்டுச்சு அவுரங்கசீப்னால. அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜி தான் இந்த கோவிலை மறுபடியும் மீட்டெடுத்து புனரமைச்சிருக்காரு. அவுரங்கசீப் படையெடுப்புல இந்த மூர்த்தி அழிக்கப்படாம இருக்கிறதுக்காக பண்டிதர்கள் பிந்து மாதவ மூர்த்தியை பாதுகாப்பா மறைச்சு வச்சிட்டாங்க. இப்ப இருக்க கோவில்ல பிந்து மாதவருடைய ஒரிஜினல் மூர்த்தியே இருக்கு. காசிக்கு விஸ்வநாதரை தரிசனம் பண்ண வர்ற நீங்க நிச்சயமா பிந்து மாதவரையும் தரிசனம் பண்ணுங்க. பிந்து மாதவருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. ஹர ஹர மகாதேவ்.